இன்னைக்கு நம்ம பிளாக்ல ஒரு 57th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல சூனியக்காரிங்களோட ராணியால மேபி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற இந்த கர்ஸை அப்லிஃப்ட் பண்ண முடியும்னு அந்த ஃபான்சலோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்திருப்பா. அவளை பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கலாம். அவ பேரு டாமினா. இந்த சூனியக்காரிங்க மட்டும் வாழக்கூடிய லைக் மொத்தமா இந்த சூனியக்கார பெண்கள் மட்டும் வாழக்கூடிய ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் கிளவர் கிங்டமோட ஈஸ்டர்ன் சைட்ல டைமண்ட் கிங்டமுக்கும் கிளவர் கிங்டமோட எல்லைக்கு மத்தியில இருக்கிற ஒரு இடத்துல தான் அது அமைஞ்சிருந்திருக்கு. இதை சொல்லும் போது ஃபின்ராலுக்கு அப்பதான் ஞாபகம் வருது. அட ஆமா, காலங்காத்தாலே வெனேசா இங்க இருந்து கிளம்பி இருந்தா அப்படின்னா மேபி அவ எங்க இருந்து வந்தாலோ அதே இடத்துக்கு போயிட்டு நம்ம ஆஸ்தாவை குணப்படுத்த முடியும்னு போயிருக்காளோ அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ இதை கேட்டுக்கிட்டு இருந்தா டாமினா, வெனேசாவா, ஆக்சுவலி நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு சூனியக்காரி இந்த மாதிரியான அந்த வில்லேஜை விட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசனிங் இல்லாம திருப்பி அந்த வில்லேஜுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் ஒன்று இருக்காமா. அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா வெனேசா ஆக்சுவலி அந்த சூனியக்காரிங்களோட ராணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆள் அப்படின்னு ஒன்ஸ் வெனேசா திருப்பி உதவி கேட்கறதுக்காக வில்லேஜுக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வெனேசாவை அவங்க போக விட மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த குயினை எதிர்த்து வெனேசாவால எதுவுமே பண்ண முடியாது. டைமண்ட் கிங்டம் பக்கத்துலயே அவங்க வில்லேஜ் அமைஞ்சிருந்தாலும் கிளவர் கிங்டம் எதிர்க்கிறதுக்கு தயாரா இருக்கிற டைமண்ட் கிங்டமோட ஆளுங்க என்னன்னாலுமே இந்த சூனியக்காரிங்களோட இடத்த எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த சூனியக்காரிங்களோட ராணி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு நபராமா. மேபி நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஆர்வ கொலர்ல நீங்களும் இந்த சூனியக்காரிங்க இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா ஏன் அட்வைஸ் நீங்க போக வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி போனா நீங்க திருப்பி வர முடியாதுங்கிறத தாண்டி நீங்க உயிரோட இருப்பீங்களாங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான்னு சொன்னாலும் பட் ஆப்வியஸ்லி நம்ம சில்வாவும் ஃபின்ராலும் போறதா தான் இருக்கிறாங்க. அதுக்கு அந்த டாமினாவும் ஓகே நீங்களும் போறீங்கன்னா நானும் வரேன்னு சொல்ல அந்த விஷயத்துக்கு அப்போஸ் எல்லாம் பண்ணல. கமான், என் ஃபியான்சியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காவது நான் கூட வருவேன். மரியலுமே ஆமா அன்னைக்கு இவனுங்க பண்ண உதவிக்கே நம்ம கொஞ்சம் கடன் பட்டிருந்திருக்கோம், அந்த கடனை போய் தீர்த்துட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு அவளும் வரேன்னு சொல்லுவா. எங்க ஆஸ்தா பையன் ஹைடோடுக்கு வெளியில வந்து நின்னுக்கிட்டு கைதானே உடஞ்சு போயிருந்திருக்கு, கால் ரெண்டு நல்லா தானே இருக்குன்னு ஸ்குவாட்ஸ் பண்ணி காலை ஸ்ட்ராங் ஆக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ ஃபான்சல் அங்க என்ட்ரி கொடுத்து ஆஸ்தா கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே நடத்தல. அப்படியே அவனோட பவரை யூஸ் பண்ணி ஆஸ்தாவை கடத்திட்டு போறாங்க. ஏன்னா உனக்காக ரிஸ்க் எடுத்து அந்த சூனியக்காரிங்க வில்லேஜுக்கு போறோம் அப்படிங்கிற மேட்டரை சொன்னா எனக்காக நீங்க அவ்வளவு பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவன் தனியா ஆர்கியூ பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அதனால அவன்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு அள்ளி போட்டு போறாங்க. இங்க வெனேசா அந்த குயினை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்கல்ல. வெனேசாவை பார்த்தோன்னே அந்த குயினோட வாயிலிருந்து வர வார்த்தை நீ ஒரு இம்பர்ஃபெக்டான ஆளா இருக்கிறங்கிறது தான். நம்மள மாதிரியான விச்சஸ் எல்லாருமே பயங்கர பெர்ஃபெக்டா இருக்க வேண்டிய ஆளுங்களா இருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த பப்பட்ரி மேஜிக், அந்த த்ரெட்டை யூஸ் பண்ற மேஜிக், அதனை இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட் பண்ணியிருந்த அப்படின்னா அது ஒருத்தரோட விதியே மாத்தி எழுதுற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க வேண்டியது. ஆனா அன்னைக்கு வந்து அந்த ஒரு ஆள் அவன் பின்னாடியே இங்க இருந்து நீ போயிட்ட மொத்தமா இம்பர்ஃபெக்டான ஒருத்தியா நீ இருக்கிற. அப்படி இருந்துட்டு எதுக்கு என் முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்லி லைக் அவங்க சமகான்ல அங்க இருக்கிற ரூமே அடிச்சு உடைச்சிடுவாங்களா. ஆனா அதெல்லாம் எதிர்பார்த்த வெனேசா இங்க பாருங்க, நீங்க நாங்க எல்லாரும் இம்பர்ஃபெக்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கிற குறைகளை நீங்க மறைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இங்க நான் திருப்பி வந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் ஒரு பர்டிகுலர் கர்ஸ் மேஜிக்கை நான் டிஸ்மிஸ் பண்ணி ஆகணும். அதுக்கான ஆன்டி மேஜிக் எனக்கு நீங்க சொல்லி தரணும். அதுக்கப்புறம் உங்க முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன்னு சொல்ல தோடா எனக்கே ஆர்டர் போடுறேன்னு அட்டாக் பண்ண தயாராகிறாங்க. இங்க ஆஸ்தா கூட்டுட்டு மத்தவங்க எல்லாருமே அந்த சூனியக்காரிங்க இருக்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்கல்ல. அது ஒரு பெரிய ஒரு மேஜிக்கல் ஃபாரஸ்டா இருக்கும் போல. இது வரைக்கும் வந்ததுங்கிறதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மேஜிக்கல் பவர்ஸ்லாம் இருக்கிற காரணத்துக்காக ஒன்ஸ் நம்ம காடுகளுக்குள்ள இறங்கணும் அப்படின்னாலே இப்படி நம்ம வந்திருக்கோங்கிற விஷயம் அந்த ராணிக்கு தெரிய வந்துடும். அதனால எடுத்தோடனே அவங்க கிட்ட ஒரு கான்வர்சேஷன் கூட ஆரம்பிக்க முடியாம நம்ம தூக்கி போட்டு சாவச்சிருவாங்க. ஆகையால் என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு நம்ம ஹீரோ வேணும்னா நான் போகட்டா, எங்கிட்ட தான் மேஜிக் பவரே இல்லைன்னு சொன்னா நீ கொஞ்ச நேரம் பொத்திக்கிட்டு உட்கார்றான்னு இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோவை ஆஃப் பண்ணிடுறாங்க. எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப திருப்பி அந்த டாமினா தான் ஆக்சுவலி என்கிட்டயே அதுக்கு ஒரு ஐடியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஷால் ஒன்று எடுத்து காட்டுவா. இதை நம்ம வியர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கிட்ட இருந்து மேஜிக் பவர்ஸ் வருதுங்கிற விஷயத்த யாராலையுமே சென்ஸ் பண்ண முடியாது. எப்படி இதை ஆக்சுவலி பிளாக் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றதுக்காக தான் தயார் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இப்ப பரவாயில்ல, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் எடுத்துட்டு போக. அப்போ இந்த ஐ ஆஃப் த மிட் நைட் சன் இருக்குல்ல, அந்த குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் இவங்க போறது எல்லாத்தையும் கவனிக்கிறான். அங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ளதான் இந்த ஃபானான ஒரு பொண்ணு இருப்பாள்ல, இந்த ஃபயர் மேஜிக் ஸ்பிரிட்டை கூட யூஸ் பண்ணுவாள்ல. சோ அவகிட்ட அந்த மிட் நைட் சன்னை சேர்ந்த ஆள் வந்துட்டு பிளாக் புல்ஸ் சேர்ந்தவனுங்க இங்கதான் எங்கேயோ உலாவிட்டு இருக்கிறானுங்க, என்ன விஷயம்னு தெரியலன்னு சொல்லக்குள்ள பிளாக் புல்ஸா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம ஃபானா சமகாண்டா ஏறா. ஏன்னா ஆல்ரெடி லிக்டர் தூக்கி போட்டு துவச்சிருப்பானுங்க, அதுக்காக கண்டிப்பா பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த சூனியக்காரிங்களோட வில்லேஜுக்குள்ள நம்ம ஹீரோஸ் எல்லாம் போயிருப்பாங்கல்ல, பார்த்தா அந்த வேனிஷிங் க்ளோத்ங்கிறது ரெண்டு தான் இருக்கும் போல. அதனால 3 பேர் ஒன்னு அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. ஊருக்குள்ள ரொம்ப சேஃபா நம்மளோட மேஜிக்கும் யாருக்கும் தெரியாது, நம்ம இருக்கிற இடமும் யாருக்கும் தெரியாதுங்கிற மாதிரி தான் அவங்க டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல பார்த்தா இது ஒரு களிமண்ணால செய்யப்பட்ட ஒரு பொம்மை மாதிரி தெரியும்.
தெரியும் அதுதான் ஒரு செக்யூரிட்டியாமா. அதோட கண்ணில் மட்டும் மாட்டணும்னு வையன் அது எக்ஸ்ட்ரா இன்னும் சில கோலமெல்லாம் கூப்பிடும். அவ்வளோதான் நம்மளை மொத்தமாக காலி பண்ணிடும்னு ஒண்ணுங்க 3 பேர் சேஃப் அங்கிருந்து போயிடுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபான்சல் அங்கே இருக்கிற ஒரு மரத்தில் ப்ரூமை விட்டு இழுக்க அந்த மேஜிக் க்ளோத் அப்படியே கலந்து வந்துடும். அவ்வளோதான் அந்த கோலமும் இன்ட்ரூடர் வந்திருக்காங்கன்னு சொல்லி சிக்னல்லாம் அனுப்பி அங்கே ஏகப்பட்ட கோலம்லாம் வந்துட்டு இவங்களா போட்டு பயங்கரமாக சேஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க தப்புச்சண்டா பொழிச்சுண்டான்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருந்தா திருப்பி ஒரு இடத்துல நம்ம பசங்க எல்லாரையுமே சுத்து போட்டு அட்டாக் பண்ணலான்னு போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஸ்மோக் மாதிரி ஒன்று வரும். அண்ட் அந்த ஸ்மோக்ல எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகுதோ அதோட பவர்ஸ் அப்படிங்கறது வெளியில இருந்து பார்த்தா தெரியாதாமா. அதனால அந்த கோலம்னால நம்ம பசங்களை அட்டாக் பண்ண முடியாம இருக்க இந்த கேப்ல அங்கிருந்து எஸ்கேப் பண்ணவங்க எப்படியாவது குயினோட இடத்த கண்டுபிடிக்கணுங்கும் போது அங்க குயினோட இடத்துல ஆல்ரெடி அவங்க ஒரு ஓப்பனிங் வேற கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்களா டைரக்டா உள்ள வந்து சொருகுறாங்க. எப்பா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே எந்திரிச்சு பார்த்தா அங்க அந்த குயின் நம்ம வெனேசாவை அச்சு போட்டு காலால மூச்சுக்கிட்டு இருப்பாளா. ஏய் என்ன நீ பண்ணிட்டு இருக்கிற, பெரிய குயின்னா எங்க ஆள் மேலே கை வைப்பையான்னு ஹீரோ சண்டைக்கு போகும்போது அந்த குயின் ரொம்ப பொறுமையா இங்க பாரு இந்த காடுங்கிறது என்னோடது, இங்க இருக்கிற எல்லா சூனியக்காரங்களும் எனக்கு கீழே தான், இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாருமே என்னோட குழந்தைங்க மாதிரி, குழந்தைங்க என்னைக்குமே தன்னோட பேரண்ட்ஸோட பேச்சுங்கிறத கேட்டுதான் நடந்தாகணும். அப்படி ஏதாவது ஒரு குழந்தை பேச்சை மீறி நடந்துச்சுன்னு அந்த குழந்தையோட பொண்ணை மேலே 4 போட்டு அதுக்கு ஒழுக்கத்து சொல்லி தரதுங்கிறது ஒரு கடமை. இது இன்னும் சொல்ல போனா எங்க ஃபேமிலி மேட்டர், இதுக்குள்ள வராதரான்னு சொல்லுவாங்களா. நீ அம்மாவாவே இருந்தாலும் எங்க ஆளுங்க மேல கை வைக்கிறதா அலோவ் பண்ண முடியாதுன்னு ஆஸ்தா அடிக்க போக ஃபின்ரால அவனோட ஸ்பெஷல் மேஜிக்கை யூஸ் பண்ணி பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண பார்த்தா முடியல. அந்த சூனியக்காரியம் ஆஸ்தா கிட்ட மேஜிக்கில் அதை சென்ஸ் பண்ணி பார்த்துட்டு நீ என்னடா இன்னுமே ரொம்ப மோசமா இருக்கிறியாடான்னு கலாய்க்க, என்னால இப்போ ஸ்வாட கூட யூஸ் பண்ண முடியல, இருந்தாலும் இவளை எடுத்து ஏதோ ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி அவன் பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கும்போது ஓ இப்போ புரியுது, மேபி உன்னோட கையை சரி பண்றதுக்காக தான் இவன் இந்த மாதிரி ஏதோ ஒரு மேஜிக்கை என்கிட்ட கத்துக்கணும்னு வந்திருந்தா, உன்னோட கையை நான் சரி பண்ணி கொடுத்துட்டேன்னா அவளோட வாழ்க்கை முழுக்க இங்கே எனக்கு கீழே அடிமையா இருக்கிறேன்னு சொன்னாலேன்னு சொல்லும்போது ஆஸ்தாக்கு இதை கேட்டு ஒரே அதிர்ச்சி. கூடவே அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு அப்படின்னா நீங்களும் இதுக்காக தான் இங்க வந்தீங்களான்னு கேட்க, ஆமா வேற எதுக்கு, உன்னோட கனவு தான் விசார்ட் கிங்னு சொல்லியிருந்தில்ல, விசார்ட் கிங் ஆகிற வரைக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாமா, அப்புறம் எல்லாரும் அவங்களோட பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ்னு நாங்களா எதுக்கு இருக்கிறோம்னு சொல்ல சரின்ட்டு இப்போ இருக்கிற எல்லாருமே வெனேசாவை ஃப்ரீ பண்ண சொல்லி அந்த சூனியக்காரி குயின் இருக்கிறாங்கல்ல அவங்கள எடுத்து நிக்கிறாங்களா. ஆனா அவங்க பெருசா அசர்ற மாதிரி எல்லாம் இல்ல, கண்டிப்பா நீங்க தோத்து தான் போவீங்கிறதான் எதிர்காலமாச்சேன்னு அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கிறிஸ்டல் பாலை காட்டுறாங்க. அதுல அவங்க தோத்து போற மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது டக்குன்னு அந்த சூனியக்காரி ஏதோ ஒரு விஷயத்த சென்ஸ் பண்ண, இவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவாங்கிறத நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல, ஐ ஆஃப் த மிட் நைட் சன்னு நினைக்க அங்கே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.